ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்க உங்களை அழைக்கிறோம். நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆண்டவர் ஆராதிப்போமாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நான் அழுததை மறக்கலையே. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நான் அழுததை மறக்கலையே. நான் போய் கிடந்தேன், நான் ஒதுக்கப்பட்டு கிடந்தேன், என்னை ஒட்டி சேர்க்க நீங்க வந்ததை நான் மறக்கலையே. என் கண்ணீரை எனக்கு துடைச்சி வைத்ததை நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட, உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட, உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும், கோடி சனம் இருந்தாலும், உம்மை போல அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும், கோடி சனம் இருந்தாலும், இயேசுவை போல அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறக்க தோறும், நீங்க என்ன மறக்கவில்லை. நான் தீர வேண்டும், நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷன் மறந்து நீங்க என்ன தூக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட, உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட, உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. காசு பணம் இல்லாம,
பிரேஸ் த லார்ட். கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையில் உங்களை யாவரையும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். முதலாவது நான் தேவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஆண்டவர் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக. இன்றைக்கி இந்த மாலை வேளையில் தேவனோட செய்தியை உங்களுக்கு கொண்டு வர கர்த்தர் கொடுத்த அந்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு முதலாவது நான் நன்றி செலுத்துகிறேன். அடுத்தது சிட்டி ராக் சர்ச் திருச்சாவியின் ஊழியக்கார் பாஸ்டர் ஆல்பர்ட் ரவிக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவர் சபையோர்கள், சபை லீடர்ஸ் எனக்கு கொடுத்த அந்த வாய்ப்புக்காக, இந்த இன்விடேஷனுக்காக நான் முதலாவது நன்றி சொல்லுகிறேன். தேங்க்யூ பாஸ்டர் ஃபார் இன்விடேஷன். நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் யாவரும் கர்த்தரோட கிருபையில், கர்த்தரோட தயவில் பாதுகாப்பாக மாலை வேலையில் சுகத்தோடு பலத்தோடு இருக்கிறீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான நாள், இன்றைக்கி ஒரு விசேஷமான நாள். இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே. உங்களை கூட இருக்கிறவங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்கக்கிட்ட நீங்கள் விசேஷமான முறையில் உங்களோட அன்பை நீங்கள் வெளிப்படுத்தியிருப்பீங்க, உங்களோட அன்பை காட்டியிருப்பீங்க, கிஃப்ட் வாங்கி கொடுத்துருப்பீங்க, இல்லை சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பீங்க. ஸோ யூ மே ஷோ யுவர் லவ் இன் அ ஸ்பெஷல் வே டுடே. ஆமென். அதே போல் கர்த்தரும் நம்மளுக்கு விசேஷமான முறையில் அவரோட அன்பை நம்மளுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். He has shown to us 2000 years ago. He is showing to us every day and he will continuously show to us. அவர் தொடர்ந்து நம்மளுக்காக அவரோட அன்பை வெளிப்படுத்தி காட்டி கொண்டு இருப்பார். ஆமென். 1 யோவான் 4:8 பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் இருக்குது, அன்பு இல்லாதவன் தேவனை அறியான் போட்டிருக்கு. அன்பு இல்லாதவன் தேவனை அறிய மாட்டான். அவனுக்கு தேவனை தெரியாதான். காரணம் என்னன்னா தேவன் அன்பாக இருக்கான். 1 யோவான் 4:8 அன்பு இல்லாதவன் தேவனை அறியான், தேவனை அன்பாக இருக்கிறார். அப்படின்னா நீங்கள் ஒருத்தங்க இடத்துல அன்பு காட்டும் போது, வென் யூ ஆர் ஷோவிங் லவ் டு சம்ஒன், ஒருத்தங்க இடத்துல நீங்கள் அன்பு காட்டும் போது நீங்கள் அன்பை மட்டும் காட்டலை, நீங்கள் இயேசுவையும் காட்டுறீங்க. ஸோ த மோமெண்ட் யூ ஆர் ஷோவிங் லவ் டு சம்ஒன், யூ ஆர் நாட் ஓன்லி ஷோவிங் லவ், யூ ஆர் ஷோவிங் கிரைஸ்ட் டு தெம். ஸோ தொடர்ந்து அன்பு செலுத்துங்க, மற்றவங்கள்ட்ட அன்பாக இருங்க. கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்கள் அன்பை வெளிப்படுத்துவார்கள். ஆமென். இன்னைக்கு என்னோட தலைப்பு செய்தி இது கிடையாது. என்னோட தலைப்பு செய்தி வேற. இன்னைக்கு நான் உங்கள் மத்தியில் தேவ செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஜெபம் பண்ணுவோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு இந்த மாலை வேலையில் இந்த வார்த்தை பிரோஜனமாக இருக்க வேண்டும், இந்த வார்த்தை என்னோட வாழ்க்கையை மறுரூபப்படுத்த வேண்டும், இந்த வாழ்க்கை என்னை உயிர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுத்து பேசுங்க. I do want to give you the best sermon. I want to give you the right sermon what the Lord want to speak to you. கர்த்தர் உங்கள் இடத்துல எந்த வார்த்தையை பேசணும்னு நினைக்கிறாரோ அந்த வார்த்தையை நான் பேசணும்னு நான் விரும்புகிறேன். அது ஆவியானவர் என்னை நடத்தணும், அதுக்காக ஒப்பு கொடுப்போம். ஆவியானவர் நடத்த ஆமென் சொல்லுமா? கண்களை மூடுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவரே கர்த்தரே, இதோ இந்த மாலை வேலையில் நீர் ஆண்டவரே இதோ உம்மோட வார்த்தையை ஆவியானவர் மூலியமாக என்னை மறைத்து பேசும்படி என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இது ஒரு ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவரே நீர் அவர்களுக்கு வைத்திருக்கிற காரியங்களை வெளிப்படுத்தி பேசும்படி, வெளிப்பாடோடு பேசும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். Holy Spirit, I'm asking your help to lead me. In Jesus' name I pray. Amen. 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 Hallelujah. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். என்னோட தலைப்பு இன்னைக்கு ஸ்டேயிங் ஆன் ஃபயர் ஃபார் காட். கர்த்தருக்காக அனலாய் எப்பொழுதும் இருப்பது. கர்த்தருக்காக நம்ம எப்பவுமே அனலா இருக்கணும். We need to stay on fire for God every day, every single moment. அப்படின்னு சொல்லுமா? இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவங்க கிறிஸ்துவத்துக்குள்ள இருக்காங்க. Many Christians, they are in Christ, but they are not on fire. சிலர் அவங்க வாழ்க்கையில் இருந்த அனல் இப்போ இல்லை. சிலர் அனலாவே இல்லை. நீங்கள் பாருங்க, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் எதை வச்சு மெஷர் பண்ணுவீங்க that you are fire on God? How you will measure
your fire on God. The size of your ministry, you'll measure with the blessings that the Lord has blessed you. அல்லது நான் ஜெபிக்கும் போது எத்தனை பேர் சுகமாகனாங்க, அதை வச்சு நீங்கள் தீர்மானம் பண்ணுவீங்களா, நான் ஆண்டவர் மேலே ஃபயராக இருக்குன்னு? அல்லது எத்தனை நேஷனுக்கு நான் போயிட்டேன் ஊழியத்துக்கு, இத்தனை தேசத்துக்கு நான் ஊழியங்களுக்கு போயிட்டேன், ஸோ ஐ ஃபயர் ஃபார் காட், இதை வச்சாங்க நீங்கள் வந்து உங்களோட ஃபயர் உங்கள் ஆண்டல் கர்த்தர் மேலே இருக்குன்னு சொல்லி நீங்கள் தீர்மானம் பண்ணுவீங்களா? நோ, we cannot measure our fire on God based on what you are doing for God. No. நீங்கள் வந்து ஃபயர் ஆண்டல்னு சொல்லும் போது how much you are desiring for God, how much you are desiring to be with God, அந்த ரிலேஷன்ஷிப் தான் அந்த அனலை தீர்மானம் பண்ணும். Your fire is not based on how you are performing for God. Your fire is not based on how big the size of your ministry. Your fire is not based on the gift that is operating in your life. The fire is based on the relationship that you have with the Lord. நான் ஒரு இடைக்காலில் நான் ஃபாஸ்டிங்கில் போகும்போது கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். நான் அது உங்கள் இடத்துல பகிர்ந்துக்கிறேன், அது ஒரு ஷேரிங்காக நான் கொடுக்குறேன். இட் மைட் பி ஹெல்ப்ஃபுல் டு யூ இன் சம் வே. இது என்கிட்ட பேசுகிற விதம். ஓகே, ஆண்டவர் இதை உங்கள்கிட்ட எப்படி பேசுகிறான்னு பாருங்க. நான் இடைக்காலில் ஃபாஸ்டிங்கில் போகும்போது ஆண்டவர் பெரிய மரத்தை குறித்து ஆண்டவர் காட்டினார். ஒரு பெரிய மரம், அந்த மரத்தை பார்க்கும்போது நல்லா செழிப்பா, நல்லா நிறைய கிளைகள், நிறைய இலை, ரொம்ப பெருசா இருக்கு. ஆனா வேறு பெருசா இல்லை. So the Lord started to speak to me. It is good to desire for big ministry. It is good. But if your root is not big enough, the tree will fall anytime. உங்களோட மரம், உங்களோட ஊழியம் பெருசா இருக்கணும்னு ஆசைப்படுறது தப்பு கிடையாது. உங்க வேறு பெருசா இல்லைன்னா அந்த மரம் பெருசா இருக்கிறதே காரணம் ஆயிரும் நீங்க விழுந்து போறதுக்கு. So your concentration must be underneath the root. அந்த வேரானது எந்த அளவுக்கு வளருது, அந்த வேரானதை எந்த அளவுக்கு நீங்க வளர்த்துக்கிறீங்க, அடிப்படை காரியத்தை எந்த அளவுக்கு நீங்க வளர்த்துக்கிறீங்கன்னு தான் முக்கியம் இருக்கு உங்களோட வெளிப்பூர்வமான காரியங்கள் வளர்றதுக்கு. So don't get satisfied, don't focus too much on the outer, focus underneath. கண்ணுக்கு தெரியாத காரியங்கள் நிறைய, வேறானது அடிப்படை கர்த்தரோட உறவு, அந்த அடிப்படையில் நீங்க வளரும் போது வெளிப்பூர்வமான காரியங்கள் உங்களுக்கு சரியா இருக்கும். ஸோ அதான் ஆண்டவனுக்கு நான் அந்த காலங்களில் போகும்போது ஆண்டவனுக்கு உணர்த்தார், இட் இஸ் குட் ஃபார் யூ டு டிசையர் பிக் மினிஸ்ட்ரி. ஆனால் உன்னோட வேறானது போதுமான பெரிதா இல்லைன்னா அந்த மரமே உனக்கு பிரச்சனை ஆயிரும், அந்த பெரிய ஊழியமே உனக்கு பிரச்சனை ஆயிரும். ஐ வில் பிளஸ் பட் grow underneath first, grow on the root first. ஸோ இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு நம்மளுக்கு கர்த்தர் மேலே எனக்கு அனலாக இருக்கணும், நான் கர்த்தர் மேலே எப்பவுமே அனலாக இருக்கணும், ஃபயராக இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் நம்மளுக்கு வெளியில் நம்மளுக்கு தெரிகிற காரியங்கள், ஊழியங்கள், தாளந்துகள், கிஃப்ட்டு, இதில் ஆப்ரேட் பண்ணுறதை வச்சு தான் நான் ஃபயராக இருக்கேன்னு தீர்மானம் பண்ணுறோம். நோ, நீங்க எதை வச்சு தீர்மானம் பண்ணணும்னா, உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத காரியங்கள் நிறைய. நீ கர்த்தரோடு வைத்திருக்கிற உறவு தான், the relationship that you build with the Lord is the one going to reveal the Lord's glory in outer. வெளியே பூர்வமாக கர்த்தரோட மகிமையை வெளிப்படுத்தும். So how to keep the fire burning? இன்னைக்கு எனக்குள்ள அந்த அனல் தொடர்ந்து எரியணும், எனக்குள்ள இருக்கிற அந்த அனல் தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? நான் உங்களுக்கு சில வசனங்களை காட்டுறேன். இது நீங்க கேட்ட வசனமா இருக்கலாம், ஒருவேளை நீங்க கேட்ட டாபிக்கா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இதுல இருக்கிற ஒரு சில வார்த்தைகளை நான் வாசிக்கும் போது அது ரொம்ப என்ன ஸ்ட்ரைக் பண்ணுச்சு, ரொம்ப ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு காரியத்தை கொடுத்துச்சு. ஸோ அதை நான் உங்க இடத்துல பகிர்ந்து கொள்ளுகிறேன். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் நிச்சயமா உங்ககிட்ட பேசுவார். ஆமென்.
த புக் ஆஃப் லெவிட்டிக்கல்ஸ், லேவிய புத்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனம். த புக் ஆஃப் லெவிட்டிக்கல்ஸ் சாப்டர் 6 verse 12. நான் உங்களுக்கு இங்கிலீஷில் வாசிக்கிறேன், நீங்கள் வந்து தமிழ் பைபிள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தமிழில் வாசிச்சுக்கிங்க. நான் லெவிட்டிக்கல்ஸ் சாப்டர் 6 verse 12. And the fire on the altar shall be kept burning on it. It shall not be put out, and the priest shall burn wood on it every morning, and lay the burnt offering in order on it, and he shall burn on it the fat of the peace offerings. 13வது வசனத்தை பாருங்க. A fire shall always be burning on the altar, it shall not go out. உங்களோட வாழ்க்கையில அந்த அனல் அணைந்து போயிடக்கூடாது, தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். ஸோ முதலாவது நான் உங்களுக்கு 3 காரியத்தை எடுத்து சொல்ல விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் அந்த ஃபயர், அந்த அனல், கர்த்தர் மேலே இருக்கிற அந்த அனல் தொடர்ந்து எரியணும்னா உங்களுக்கு இந்த 3 காரியம் தேவை. இந்த 3 காரியத்தை நான் உங்களுக்கு தனித்தனியாக எடுத்து சொல்கிறேன். முதலாவது, யூனிட் ஆல்டர், உங்களுக்கு பலிபீடம் தேவை. 2வது யூனிட் வுட், கட்டைகள். 3வது யூனிட் sacrifice, தகன பலிகள். 1வது பலிபீடம், 2வது கட்டைகள் வுட், 3வது தகன பலிகள் sacrifice. இங்க நான் வந்து என்னோட அனல், the fire, என்னோட ஃபயரை வந்து கர்த்தருக்காக செட் அப் பண்ணணும். என்னோட ஃபயர் கர்த்தருக்காக அனல் தொடர்ந்து எரியணும். ஃபயரை குறித்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா முதலாவது நம்ம பார்க்க வேண்டியது உன்னோட வாழ்க்கையில ஆல்டர் இருக்கா அந்த ஃபயர் எரியறதுக்கு. For the fire to remain burning, for the fire to be continuous burning, first, the foremost you need is an altar. இன்னைக்கு ஆல்டர்ன்னு சொல்லும் போது என்னங்க, ஆல்டர்னா அது ஏரியா ஆஃப் வர்ஷிப், அது ஒரு சுத்திகரிக்கப்பட்ட ஒரு இடம். அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க கர்த்தரை தேடி போற இடம், கர்த்தருக்காக ஒதுக்கின இடம், கர்த்தருக்காக நீங்க கர்த்தரோட பேச போற, கர்த்தரோட உறவாட போற அந்த நேரம், அதுதான் ஆல்டர். Altar means setting up priorities for God. அது உங்க வாழ்க்கையில் இருக்கா? ஒரு பலிபீடம் இல்லாமல் நீங்க எப்படி ஒரு ஃபயரை புட் அப் பண்ண போறீங்க? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆல்டர்ல இருக்கிற அந்த அனல் அணைந்து போக கூடாது, தொடர்ந்து எரியணும்னு வசனம் சொல்லுது. இங்க ஆல்டரே இல்ல, எப்படிங்க ஃபயர் தொடர்ந்து எரியும்? You have to set up a altar first. You must set up an altar in your life, in your private life. Sorry. உன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில, உன்னோட தனிப்பட்ட நேரங்கள்ல நீ கர்த்தரோடு நேரங்களை செலவழிக்கிறத அந்த ஆல்டர் நீ வைத்திருக்கிறியா? சொல்லுவா. நான் இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். அந்த ஆல்டரை குறித்து பார்க்கறதுக்காக நான் இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். இது ரொம்ப ஒரு பிரயோஜனமா இருக்கிற ஒரு காரியம். இதுல இருக்கிற காரியங்களை நான் உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுறேன். 1 ராஜாக்கள், 1 King chapter 18 verse 30. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 30வது வசனம். நான் உங்களுக்காக இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். Then Elijah said to all the people, "Come near to me." So all the people came near to him, and he repaired the altar of the Lord that was broken down. Elijah repaired the altar of the Lord. My dear brother and sister, இங்க உடைந்து போய் இருக்கிற ஒரு பலிபீடத்தை திரும்பவும் எலிஜா கட்டுறார். இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களோட வாழ்க்கையில, சபைக்கு வருகிற கிறிஸ்தவர்களோட வாழ்க்கையில, வயதுல முதியவர்களா இருக்கலாம், நடுத்தர வயதுல உள்ளவர்களா இருக்கலாம், வாலிப பிள்ளைகளா இருக்கலாம். My dear brother and sister, your altar is broken. உங்க வாழ்க்கையில இருந்த பலிபீடம் இப்ப உடைந்து கிடக்குதா?
புரோக்கன் ஆல்டர் வந்து எதை குறிக்கலாம்னா, ஒரு காலகட்டத்தில் இந்த ஆல்டர்ல அனலா ஒரு தீ எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு காலகட்டத்தில் இந்த பலிப்பிடத்தில் அமையாமல் அனலா இருந்த அக்னிகள் இருந்துச்சு. இப்ப உள்ள காலகட்டத்தில் அது நிக்லெக்டட் பண்ணப்பட்டுருச்சா, அது இக்னோர் forgotten பண்ணப்பட்டுருச்சா? What has caused for the altar to be broken down? எதுங்க உங்க வாழ்க்கையில இருந்த அந்த பலிப்பிடத்தை உடைச்சு போட்டுருச்சு? I don't want you to go back and research. இதனால தான் உடஞ்சிச்சா, நான் நல்லா அக்னியா இருந்தேனே, ஒரு காலகட்டத்தில் வந்து காலைல எழுந்திருச்சதோடு கர்த்தருக்காக ஒரு பலிப்பட நேரங்கள் நான் வைத்திருப்பேனே, நான் வேலை இடத்துக்கு போனதோடு ஒரு பலிப்பட நேரங்கள் நான் வைத்திருப்பேனே. எங்கெல்லாம் நீங்கள் கர்த்தரை தேடுறீங்களோ, எங்கெல்லாம் ஆண்டரை தேடுறீங்களோ, எங்கெல்லாம் ஆண்டரை துதிக்கிறீங்களோ, அது ஒரு பலிப்படமாக உங்களுக்கு மாறும். நான் வேலை இடத்துல வைத்திருந்தேனே, என்னோட வியாபாரத்தில் வைத்திருந்தேன், என் ஊழியத்தில் வைத்திருந்தேனே, என் ஜப வாழ்க்கையில் வேதத்தில் வேத வாசிப்பதில் துதியில் வச்சிருந்தேனே, இன்னைக்கு அது உடஞ்சு போச்சா? Where is the fire? Why your fire is not continuously burning? ஏன் அந்த அனல் தொடர்ந்து எரியல இன்னும்? You once knew the Lord. You once walked with Him. You once lived for Him. You once loved Him. What happened now? Your spiritual life is crumbled. உன்னோட ஆவிக்குரிய வாழ்க்கை சதறிருச்சா? உன்னோட ஃபோக்கஸ் நவுந்துருச்சா? உன்னோட ஆல்டருக்கு நீ கொடுத்த முக்கியத்துவங்கள், அந்த அந்த பலிப்பிடத்துக்கு நீ கொடுத்த முக்கியத்துவங்கள் இப்போ நீ கொடுக்கறது இல்லையா? உன் வாழ்க்கையில உடைந்து போயிருக்கிற அந்த பலிப்பிடத்தை கட்ட ஆரம்பிங்க. மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், எலிஜா வந்து, நான் திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கிறேன், நீங்க பாருங்க. And he repaired the altar of the Lord that was broken down. இந்த மாலை வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, உன் வாழ்க்கையில உடைந்து போய் கிடக்கிற அந்த பலிப்பிடத்தை திரும்ப கட்ட ஆரம்பி. Then the fire will be continuously burning on the altar. Check yourself, my dear brother and sister. உன் வாழ்க்கையில் அந்த பலிப்பிடம் என்னாச்சு? உங்க வாழ்க்கையில ஏற்கனவே இருந்த அந்த பலிப்பிடம் எங்க? வாட் ஹஸ் ஹேப்பன்? இன்னைக்கு எலிஜா திரும்பி பார்த்தது போல ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு பலிப்பிடம் இருந்துச்சு, இன்னைக்கு அந்த பலிப்பிடம் உடைந்து கிடக்குது. அதே போல உங்க வாழ்க்கையில ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சா பலிப்பிடம்? ஏதோ ஒரு சூழ்நிலைகள்னால அந்த பலிப்பிடத்தை நீங்க இதனால் திரும்பி பார்க்கலையா? இல்ல நான் ஊழியத்தில் இருக்கிறேன், நான் வந்து நல்லா ஆராதிக்கிறேன், நல்லா வர்ஷிப் பண்ணுறேன், நல்லா பிரசங்கம் பண்ணுறேன், பல இடங்களுக்கு நான் ஊழியத்துக்கு போகிறேன், that is good enough. No, my dear brother and sister, no. You see, Billy Graham, evangelist Billy Graham எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து கடைசியாக ஒரு பேட்டி கொடுத்தார். அவர் இறக்கிறதுக்கு எத்தனையோ மாதத்துக்கு முன்னாடி கடைசியாக ஒரு பேட்டி கொடுத்தார். அந்த இன்டர்வியூ பண்ணுற சகோதரி கேட்குறாங்க, உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் இத்தனை மில்லியன் பீப்புளை ஆண்டருக்குள்ளே நடத்திருக்கீங்களே, இவ்வளோ பேரை நீங்கள் நடத்திருக்கீங்களே, நீங்கள் ஒருவேளை ஆண்டர் முன்னாடி போய் நின்றீங்கன்னா நீங்கள் என்ன உங்களுக்கு மனசுக்குள்ளே என்ன வரும், என்ன உங்களுக்கு தாட் வரும், இத்தனை பேரை பார்க்கணுன்னு உங்களுக்கு தாட் வருமானு கேட்கும் போது இவாஞ்சலிஸ்ட் பில்லி கிரஹாம் என்ன தெரியுமா சொன்னாருங்க? அவர் சொன்னார், எனக்கு அதெல்லாம் இல்லை, எனக்கு ஆண்டர் முன்னாடி போய் நான் நின்றேன்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும், என்னோட பேர் அந்த ஜீவ புஸ்தகத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு பயமாக இருக்கும். அவர் இத்தனை மில்லியன் பேரை கிறிஸ்துக்குள்ள நடத்தியிருக்காருங்க. ஆனால் அவர் சொல்றாரு, என் பேரு முதலாவது அதில் இருக்கணும். It is okay, I have led so many people into Christ, but I must make sure that my name must be in the book of life. இன்னைக்கு நம்ம கர்த்தருக்காக என்ன செய்யறோம்னு சொல்லி நிறைய திருப்தி அடைஞ்சிடுறோங்க. But God will only satisfied by your relationship with Him first. You don't get satisfied by what you are doing for God. அது செய்யணும், அது செய்யக்கூடாதுன்னு சொல்லல. இன்னைக்கு நிறைய பேர் ஊழியங்கள்ல they are becoming busy in ministry. They are not being fruitful in ministry. கர்த்தர் உங்களையும் என்னையும் ஊழியங்கள்ல கனி கொடுக்கத்தான் அழைத்தாரு, பிஸியா இருக்க அழைக்கல.
நீங்க கனி கொடுக்கணும்னா நீங்க கர்த்தரோட சமூகத்தில் அமர்ந்திருக்கணும். உன் வாழ்க்கையில பலிப்பிடம் என்று சொல்லி பல பலிப்பிடங்கள் கட்டப்படணும். You need to build many altar in your life so that you can spend time with the Lord. ஆமென் சொல்லுமா. ரெண்டாவது காரியம், உன்னோட ஃபயர் தொடர்ந்து எரிந்துகிட்டு இருக்கணும்னா முதலாவது நீ ஆல்டர் கட்டணும். You must build the altar. ரெண்டாவது முக்கியமான காரியம் என்னன்னா, திரும்ப அந்த லெவிட்டிகல்ஸ் 6:12 வரேன், திரும்ப வாசிக்கிறேங்க. And the fire on the altar shall be kept burning on it, it shall not be put out. And the priest shall burn wood on it every morning. Burn wood. கட்டைகள். No wood, the fire will go off. இன்னைக்கு நீங்க ஒரு கேம்ப் ஃபயர் போடுறீங்க, ஒரு கேம்பிங்ல கேம்ப் ஃபயர் போடுறீங்க, வெறுகு கட்டைகளை நீங்க தூக்கி போடலன்னா அதுக்குள்ளார அந்த நெருப்பு அணைஞ்சிருங்க. ஸோ wood என்று சொல்லும் போது, கட்டைகள் என்று சொல்லும் போது, the form that we are using to come to his nearness, கர்த்தர் கிட்ட நெருங்கிறதுக்கு நம்ம செய்யற காரியங்கள் பூரா அதுதான் வெறுகு. உங்க ஆல்டர் மேல நீங்க வைக்கிறது அதுதாங்க வெறுகு. உன் ஆல்டர் மேல வைக்கிறது, நீ முதலாவது ஆல்டர் பில்ட் பண்ணணும், ரெண்டாவது அந்த ஆல்டர் மேல வெறுகுகளை வைக்கணும். எதெல்லாம் நீங்க யூஸ் பண்றீங்க, நான் காலை எழுந்ததோட கர்த்தரை தேடணும், ஸோ ஐ ஹவ் பில்ட் அன் ஆல்டர். காலை எழுந்திரிச்சதோட வேதம் வாசிக்கணும், ஓகே நீங்க வெறுகுகளை வைக்கிறீங்க. காலை எழுந்ததோட நான் 1 hour ஜெபிக்கணும், வெறுகுகளை வைக்கிறீங்க. காலை எழுந்திரிச்சதோட நான் தேவனோட சத்தத்தை கேட்கணும், I want to silence myself in the presence of the Lord, வெறுகுகளை வைக்கிறீங்க. The more you carry the wood, the greater will be the flame. அதோட அனல், அந்த அக்னி, அந்த நெருப்பு அவ்வளவு வல்லமையா இருக்கும் எவ்வளவு வெறுக நீங்க அந்த நெருப்புல போடுறீங்க. ஆமென் சொல்லுமா. இன்னைக்கு நிறைய பேர் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற அனல் அணைந்து போனதுக்கு காரணம், அவங்க வாழ்க்கையில் இருக்கிற அனல் தொடர்ந்து எரியாம போனதுக்கு காரணம், they are not putting woods continuously. உங்க வாழ்க்கையில சில காலகட்டங்களுக்கு மட்டுமே சில நபர்கள் ஆண்டவர் வச்சிருப்பாரு. they will help you to put the wood, they will help you to kindle the wood. kindleனா அந்த விறகை கிண்டி விடுவாங்க. நெருப்பு கேம்ப் ஃபயர்ல இருக்கும் போது அதை கிண்டி விடும் போது இன்னும் கொஞ்சம் நெருப்பு எரியும். அந்த மாதிரி நபர்களை, அந்த மாதிரி மனுஷர்களை, ஊழியக்காரர்களோ சரி, நண்பர்களோ சரி, ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில வச்சிருப்பாங்க. ஆனா அது தொடர்ந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. you must carry your wood, you must do your job, you must do your work. You cannot depend people keep on உங்களை உற்சாகப்படுத்திக்கிட்டு உங்களை பலப்படுத்திக்கிட்டு. no, you have to carry your wood. men சொல்லுமா. என் கூட அப்போஸ்தலர் 28வது அதிகாரம் தொடங்க. The book of Acts chapter 28. The book of Acts chapter 28. வசனம் 1-3 நான் வாசிக்கிறேன். இதுல இருக்கிற ஒரு காரியத்தை உங்களுக்கு காட்ட போறேன், நல்லா கேளுங்க. Acts 28 verse 1-3. Now when they had escaped, they then found out that the island was called Malta. இது என்ன நடக்குதுன்னா, பவுலியும் சில கைதிகளையும் ரோமுக்கு படகுல கொண்டு போறாங்க. புயல் அடிச்சு அந்த கப்பல் உடைந்து இவங்க எல்லாம் ஒரு தீவுல போய் சேர்றாங்க. அந்த தீவு பேர் தான் மால்டா ஐலண்ட். Found out that the island was called Malta, and the natives show us unusual kindness, for they kindled a fire and made us all welcome because of the rain that was falling and because of the cold. But when Paul had gathered a bundle of sticks and laid them on the fire, a viper came out because of the heat and fastened his hand. இங்க ஒரு 3 காரியம் உங்களுக்கு நான் காட்டுறேன். 2வது வசனத்துல போட்டிருக்கு, and the native show us unusual kindness, for they kindle a fire. ஆண்டவர் சில பேர் உங்க வாழ்க்கையில வச்சிருப்பாங்க to kindle the fire. உங்க வாழ்க்கையில அந்த அனல், அந்த ஃபயர் அணைஞ்சு போயிடாதபடிக்கு நீங்க ஒருவேளை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ற மாதிரி இருப்பீங்க. சில பலவீனத்தை விழுந்திருக்கிறத அவங்க பார்ப்பாங்க.
நீங்க ஒரு பின்மாற்றத்துக்கு போறதை பார்ப்பாங்க. நீங்க ஐக்கியத்துல இல்லாத பார்க்கும்போது ஆண்டவர் சில நபர்களை வைத்து உங்களை எச்சரிக்கை பண்ணுவாரு, உங்களை உற்சாகம் படுத்துவாரு, மெசேஜ் மூலியமா ஆண்டவர் உங்களுக்கு பேசுவார். இதெல்லாம் God use people to kindle the fire. அந்த ஃபயர் கோ ஆஃப் பண்ணாம அணைந்து போகாம இருக்கிறதுக்காக ஆண்டவர் யூஸ் பண்ணுவார். ஆனா மூணாவது வசனம், but when Paul had gathered a bundle of sticks, you see, even though there is a people in your life to kindle the fire, you still need to carry the wood. நீங்க செய்ய வேண்டிய வேலையை, அந்த ஆல்டர்ல வைக்க வேண்டிய ஊட்டை நீங்க வச்சுதான் ஆகும். ஒருத்தர் உங்களுக்காக ஜெபிக்கிறாங்க, நீங்க வாரம் ஆராதனைக்கு வந்தது தலையை கொடுக்கும்போது பாஸ்டர் உங்களுக்காக ஜெபிக்கிறாரு, ஓகே, God is using them to kindle the fire. ஆனா உங்களோட வாழ்க்கையில, நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களோட வெறுகுகளை, அந்த கட்டைகளை எடுக்காம ஒரு தனிப்பட்ட வாழ்க்கைகளை ஜெபம், தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனை தேடாம இருப்பீர்களானால் the fire will go off. You see, தொடர்ந்து நான் வாசிக்கிறேன். But when Paul had gathered bundle of sticks and laid them on the fire, a viper came out because of the heat and fastened on his head. பல காரியங்கள் வராங்க, பல சூழ்நிலைகள் நடக்குங்க. Why you don't want to carry your wood? இல்ல நான் ஜெபிக்க நிப்பாட்ட போறேன், இல்ல நான் வேதம் வாசிக்கிறது இல்லை, இல்ல நான் ஆண்டவரை துதிக்க போறது இல்லை, இல்ல நான் I don't want to be on fire for God. You will have 1,000 reasons. I'm telling you, my dear brother and sister, without you carrying your own wood, it will not help you to remain on the fire. You can tell, its choice is yours. People only can help you for a certain period. God கர்த்தர் ஒரு சீசன், ஒரு காலகட்டத்து வரைக்கும் சில நபர்கள் உங்க வாழ்க்கையில் ஆண்டு வைத்திருப்பார். நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க உங்களோட வெறுகுகளை எடுத்து போலனா, you cannot be on fire for God. First, you need to build the altar. Second, you need to carry your own wood for your altar. Amen சொல்லுமா? Don't, நல்லா பாருங்க, இங்க நல்லா பாருங்க. And the natives show us unusual kindness, for they kindled a fire and made us all welcome because of the rain that was falling. You see, the rain never stopped Paul from carrying the wood. உன் வாழ்க்கையில நிறைய சூழ்நிலைகள், நிறைய பிரச்சனைகள், நிறைய புயல், நிறைய காற்று, நிறைய மலைகள் இருக்கும். வேணாம், I don't want to carry the wood. எப்படி இருந்தாலும் அந்த ஃபயர் அணையதான போகுது, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, எப்படி இருந்தாலும் அணையதான போகுது, நான் என்னதுக்கு wood கேரி பண்ணிட்டு போகணும்? No, my dear brother and sister, don't wait for the rain to stop to put your wood. Don't wait. Carry your wood. To stop the rain, it's God's work. உன் வாழ்க்கையில இருக்கிற மலைகளை நிறுத்த வேண்டிய வேலை கர்த்தரோட வேலை. உங்களோட வேலை carry your wood. உன்னோட வெறுகை உன்னோட பலிபீடத்துக்கு கொண்டு போ. Go and present yourself to the Lord. Spend time with the Lord. Where is God in your life? இன்னைக்கு நிறைய பேர் நீங்க ஞானஸ்தானம், நீங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கிட்டதோட உங்க வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் வந்துருவார். Everyone has Holy Spirit in your life. My question to you, does Holy Spirit has you? எல்லாரோட வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. ஆனா பரிசுத்த ஆவியானவர் பாரு உங்களை does he have you? இல்லங்க, இல்ல. இன்னைக்கு எனக்கு நான் ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்கேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருவாரு, ஆண்டவர் எனக்கு காரியங்களை கொடுத்துருவாரு, கர்த்தர் என்னை பாதுகாப்பா வைத்திருப்பாரு, ஆண்டவர் எனக்கு எந்த ஒரு பலவீனம் இல்லாம வைத்திருப்பாரு. லிவிங் இன் ஃபேத் such a way is very good. அப்படிதான் இருக்கணும். ஆனா you cannot have revelation about God's glory without going deeper with him. ஆண்டவர்கிட்ட நீங்க ஆழமா போகாம கர்த்தரோட மகிமைய நீங்க விளங்கிக்க முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. மேலோட்டமா தான் இருப்பீங்க. ஆமென் சொல்லுமா? மேலோட்டமா தான் இருப்பீங்க. You see, the deeper you dig, the valuable
stone you will find. எவ்வளைக்கு ஆழமா நீங்க கீழே தோன்றீங்களோ மண்ணை, அவளைக்கு ஆழமாக வைரங்களையும் சரி தங்கங்களையும் சரி நீங்க கண்டுபிடிப்பீங்க. The deeper you go, the more value revelation God will reveal to you. அதிகமான வேல்யூவான வெளிப்பாடுகள், அதிகமான வேல்யூவான ரகசியங்கள், அதிகமான வேல்யூவான காரியங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்க மேலோட்டமாகவே இருந்துட்டீங்கன்னா, இது மட்டும் போதும்னு இருந்துட்டீங்கன்னா அவ்வளவுதான் இருக்கும் உங்க வாழ்க்கை. உங்களோட அனல் இன்னும் பலமா இருக்க வாய்ப்பு இல்லை. Go deeper with the Lord. Go deeper with the Lord. My dear brother and sister, நான் ஷேர் பண்ற காரியம் ரொம்ப ஒரு பேசிக்கான காரியமா இருக்கலாம், but there is something deep here. Many of us are getting satisfied. Again, I'm telling you, many of us getting satisfied with the basics. There is more about God. There is more about Christ. There's அவரோட மகிமையை இன்னைக்கு அநேகர் இன்னும் முழுமையா அறியாம இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, you are not going deeper. You need to dig deep. ஆமென் சொல்லுமா. முதலாவது காரியம் நான் சொன்னேன், build your altar. Build your altar. முதலாவது உங்க வாழ்க்கையில் ஒரு பலிபீடத்தை கட்டுங்க. கர்த்தருக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. உங்க வேலை இடத்துலயோ சரி, உங்களோட ஊழியங்கள்லையோ சரி, உங்க வீட்டிலையோ சரி, குடும்பத்திலையோ சரி, உங்க ஃபைனான்சியலையோ சரி, கர்த்தருக்காக ஒரு பலிபீடத்தை கட்டுங்க. அந்த பலிபீடத்தில் உங்க வெறுகுகளை, உங்க கட்டைகளை கொண்டு போங்க, உங்க ஜபத்தை கொண்டு போங்க, உங்களோட வேத வாசிப்பை கொண்டு போங்க, உங்க துதிகளை கொண்டு போங்க, உங்க ஆஃபரிங்கை கொண்டு போங்க. இதெல்லாம் உங்களோட வெறுகு. இதெல்லாம் நீங்க கொண்டு போகும்போது தான் உங்களோட sacrifice நீங்க அது மேல வைக்கும் போது the Lord make it to burn. நான் கர்த்தருக்காக தியாகம் பண்றேன், கர்த்தருக்காக என் வாழ்க்கையை தியாகம் பண்றேன், நான் கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கிறேன். Are you really surrendering to God? நீ ஒரு ஒப்பு கொடுத்த வாழ்க்கையை உண்மையிலே வாழ முடியுதா? இல்ல இந்த பிரசங்கத்தை நான் கேட்டதோடு இல்ல, ஆமா நான் என்னோட ப்ரைட்டை நான் விடணும், என்னோட ஈகோவை நான் விடணும், என்னோட ஜெலசியை நான் விடணும் அப்படின்லாம் சொல்லி அவங்களோட செல்ஃபை sacrifice பண்ணுவாங்க. Is the altar, is the fire burning your sacrifice? நல்லா மறுபடியும் நம்ம இதை வாசிப்போம். Leviticus 6:12. And the fire on the altar shall be kept burning on it. It shall not be put out, and the priest shall burn wood on it every morning, and lay the burnt offering in order on it, and he shall burn on it the fat of the peace offering. அது எரிக்கப்படணுமா? உங்களோட sacrifice, மூணாவது காரியம் sacrifice, உங்களோட தகன பலி அது எரிக்கப்படணுமா? அது சுட்டி எரிக்கப்படணுமா? இன்னைக்கு அநேகரோட வாழ்க்கையில அவங்களோட மாமிசம் சாகாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, your sacrifice is not burned. அது எரியப்படல, அது சுட்டி எரிக்கப்படல. ஏன்? போதுமான வெறுகு இல்லாம இருக்கலாம், அல்லது ஆல்டரே இல்லாம இருக்கலாம். நீங்க எவ்வளவு தான் தியாகம் பண்ணாலும் திருப்பி you'll be falling on that. எவ்வளவு தான் நான் மாறணும்னு நினைச்சாலும் you'll repeatedly doing the same thing in the circle. காரணம் என்னன்னா, அந்த ஆர்டர் இல்லை. You need altar, you need a wood, then sacrifice. ஒரு sacrificial-ஆன லைஃப் உங்க வாழ்க்கையில நீங்க வாழ முடியாததுக்கு காரணம், ஒரு தியாகப்பற்ற வாழ்க்கை உன் வாழ்க்கையில உன் மாமிசத்தை நீ அந்த பலிபீடத்து மேல வைக்க முடியாததுக்கு காரணம், அது எரிக்கப்படாதுக்கு, அது மாற்றம் வராதுக்கு காரணம் என்னன்னா, there is no flame good, there is no strong flame enough to burn your sacrifice. That is the reason. உங்க வாழ்க்கையில அந்த தகன பலியை சுட்டி எரிக்க போதுமான அனல் இல்லாதனால, நெருப்பு இல்லாதனால ஒரு மாற்றம் அடையாத வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். So where you need to correct yourself, my dear brother and sister, go back to the root, return to the root, check yourself. உன் வாழ்க்கையில நான் கர்த்தருக்கு அனலா இருந்தே ஆகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, I encouraging you today, check yourself. உங்க வாழ்க்கையில ஆல்டர் இருக்கா? உங்க வாழ்க்கையில போதுமான wood, வெறுகுகள் இருக்கா? போதுமான தகன பலிகள் நீங்க வைக்கிறீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ. எதுங்க உங்களை தடுத்து நிறுத்துது? எதுங்க? I'm asking you a question. எதுங்க நீங்க நினைக்கிறீங்க sacrifice? What do you think is sacrifice? Many of us
இப்போ உள்ளவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்பாட் லைட்டில் இருக்கணும்னு பார்க்குறாங்க. அவங்கள வந்து ஆள் அங்கீகரிக்கணும், அவங்க ஆள் ரெக்கனைஸ் பண்ணணும். Many people nowadays, they want to be in spotlight. You ask them, they don't want to be in the dim light. Sacrificialனா என்ன தெரியுமாங்க? One of the sacrificialனா என்ன தெரியுமாங்க? நான் வெளிப்படலைன்னா பரவாயில்ல, நான் செய்த நன்மைகள் வெளிப்படலைன்னா பரவாயில்ல, நான் செய்கிற காரியங்கள் வெளிப்படலைன்னா பரவாயில்ல, நான் டீம்ல இருக்கிறேன். When you understand this kind of a thing, இந்த மாதிரியான காரியங்கள் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னா, the Lord will bring you out to the glory. கர்த்தரோட மகிமையை உங்கள் வாழ்க்கையிலிருந்து வெளிச்சமாக பிரகாசிக்க செய்வார். Live a sacrificial life. ஒரு தியாகப்பட்ட லைஃப்பை வாழ ஒப்பு கொடுங்க. உங்களோட அந்த 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 பலிபீடத்து மேலே எரிந்துக்கிட்டு இருக்கிற அந்த அனல் மேலே உங்களோட தகன பலிகளை வைங்க, உங்களோட செல்ஃபை வைங்க, உங்களோட மாமிசத்தை வைங்க. Let it be burned. When you allow God to empty yourself, when you allow God to empty yourself, then only the Holy Spirit able to take over you. நீங்க உங்களை எம்டி பண்ணாம the Lord not able to take over you. இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில ஒரு பலிபீடம் இல்லை, பலிபீடம் இல்லாதனால வெறுகுகள் இல்லை, வெறுகுகள் இல்லாதனால sacrifice இல்லை, இது மூணும் இல்லாதனால அனல் இல்லை. இவங்க இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்றவங்க ஒரு வண்ணாந்தரமான வாழ்க்கையை தான் கடந்து போவாங்க. Those who don't practice the life to be on fire for God, they will be always going through the life of wilderness. You see, wilderness நம்ம வாழ்க்கையில வராம இருக்க நம்ம தடுக்க முடியாது. நல்லா கேளுங்க நான் சொல்றது. This is powerful what I'm going to tell you. You cannot avoid wilderness in your life, but you cannot avoid wilderness in your life, but you can control the duration of your wilderness. உங்க வாழ்க்கையில வண்ணாந்தர வாழ்க்கைய எனக்கு வந்துடக்கூடாதுன்னு நீங்க அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது வரணும் வந்துதான். ஆனா அந்த duration, எவ்வளவு நாள் இந்த வண்ணாந்தரத்தை நான் கடந்து போக போறேன்னு சொல்லி அதை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். It is depend on your obedience. இஸ்ரேல் ஜனங்க 40 வருஷம் வண்ணாந்தரத்தை கடந்து போனாங்க. It is because of so much grumbling, so much disobedience, so much rebellions. That is the reason the duration increased. That is the reason why and the duration prolonged பண்ணுச்சு. But Jesus went through wilderness for 40 days. He obeyed to the Spirit of God. He obeyed to the Word of God. So you cannot avoid wilderness in your life, but you can control the duration of the wilderness in your life. So இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அந்த duration-ஐயே கண்ட்ரோல் பண்ண முடியல பிரதர் அப்படின்னு சொல்றீங்கன்னா, எதுங்க சரியில்லாம இருக்கு? எதுங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கு? நீங்க நினைக்கிறீங்களா நான் வந்து கர்த்தருக்காக பண்ற தியாகம்லாம் வந்து என்னை வந்து கர்த்தரோடு உறவுல பலப்படுத்தோன்னு. I don't want to discourage what you are doing for God. No. I want you to understand the foundation. It's relationship. God is very much interested with you to have relationship with you. Don't mistaken me. நீங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். ஓகே, நீங்க ஒரு சபைன்னும் போது, ஒரு சர்ச்னும் போது, they will encourage and they will equip. காரணம், you need to go evangelize, you need to go minister to people, you need to do ministry. பட் அதோட முக்கியமானது ஒன்று இருக்குங்க. You need to connect with God, your relationship with God. இது ரொம்ப நாளைக்கு முன்ன ஒரு ஊழியக்காரர் எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை, நான் அதை உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ ஒரு சைன் போர்ட் இருக்குது. இப்போ நம்ம பினாங்கே எடுத்துக்குவோம். எல்லாருக்கும் கொம்தாருக்கு எப்படி போகணுன்னு தெரியும்.
ஏன்னா அங்கங்கே சைன் போர்ட் போட்டிருக்கோம் கொம்தார். இப்போ புதுசாக வேறு ஸ்டேட்லேருந்து ஆள் வராங்க, அவங்க கொம்தாருக்கு போகணுன்னு நினச்சாலும் அந்த சைன் போர்ட்டை பார்த்து கொம்தார் இப்படி போகுது, ஒரு வேளை ஜிபிஎஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கொம்தார் இங்கே இருக்குது சைன் போர்ட்டை பார்த்து போயிடலாம், தான் அழகாக போயிடலாம், ஏன்னா சைன் போர்ட். ஸோ தட் சைன் போர்ட், அந்த சைன் போர்ட் பல பேரை கொம்தாருக்கு கொண்டு போயிருக்கும். அது வழி காட்டிருக்கும், இதான் வழி கொம்தாருக்கு போகிறதுக்கு, இதான் வழி கொம்தாருக்கு போகிறதுக்கு பல பேரை கொண்டு போயிருக்கும். ஆனால் ஒரு நாள் கூட அந்த சைன் போர்ட்டு கொம்தாருக்கு போயிருக்காது. அது தட் சைன் போர்ட் கேன் பி ரீசன் ஃபார் மெனி பீப்புள் வென் டு கொம்தார். ஆனால் ஒரு நாளும் அந்த சைன் போர்ட் கொம்தாருக்கு போயிருக்க முடியாது. அந்த மாதிரி நம்ம அடிப்படையான காரியங்களை சரியாக கற்றுக்கலன்னு வச்சுக்கிங்களேன், ஏது என்னை நித்திய ஜீவனோட லாக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சரியாக தெரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கிங்களேன், உங்கள் மூலியமாக நீங்கள் அநேக பேரை நித்திய ஜீவனுக்கு உண்டான வழியை காட்டிடுவீங்க. You will show this is the way to eternal life. This is the way to Christ. You will be lead many people to Christ. ஆனா நீங்களும் நானும் போய் சேர மாட்டோம். Evangelist Billy Graham சொன்னது போல, we must make sure that our name are in the book of life. So your relationship, இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொண்ட காரியம் altar, wood, sacrifice, அது ஒரு உறவை உண்டாக்குறதுக்கு உண்டான காரியத்தை காட்டுது. If you want the fire in your life to continue to burn, if you want to keep the fire to be continue, if you want to stay on fire for God continuously, make sure you have built an altar. Make sure you carry the wood continuously. Make sure place your sacrifice on the wood, and the Lord will send the fire, and the fire will remain. Amen. Solomon. So, do you have an altar? Do you have an altar in your life? உன் வாழ்க்கையில் பலிப்பிடம் என்று சொல்ற ஒரு காரியம் இருக்கா? இல்லையா? Create one. Prioritize your time for God. எங்கெல்லாம் நீங்கள் கர்த்தருக்காக ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறீங்களோ, that will become the altar. அந்த ப்ரையாரிட்டைஸ் பண்ணின நேரத்தில் நீங்கள் என்னெல்லாம் ஆண்டவருக்கு செய்கிறீங்களோ, that will become you carrying the wood. அதை செய்துக்கிட்டு இருக்கும் போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை நான் விடணும், இதை நான் தியாகம் பண்ணணும், இதை நிறுத்தணும், இதுலேருந்து மாறணும் போது you're putting sacrifice on the wood. The Lord will make it to burn. The Lord will send the fire. ஒருவேளை your altar is broken down. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் உங்களோட பலிப்பிடம் உடைந்து இருக்கா? எலிஜா அந்த உடைந்து போன பலிப்பிடத்தை கட்டினது போல, I'm encouraging you tonight to rebuild the broken altar. Rebuild. அந்த உடைந்து போன பலிப்பிடத்தை திரும்ப கட்ட ஆரம்பிங்க. God is very much interested with the relationship. I want you to check the relationship. It is good to have big tree. பெரிய மரம் நல்லது, ஆனால் பெரிய வேர் இல்லைன்னா அந்த பெரிய மரமே உனக்கு சாபமாயிரும். Your relationship with the Lord will determine your growth. The growth of the root will determine your strength. Go back to the root. Check your root. கரெக்டாக இருக்கா? Even though there is people who are kindling the fire in your life, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சில நபர்களை உங்கள் வாழ்க்கையில் அந்த நெருப்பு அணைந்து போகாமல் இருக்க, அந்த நெருப்பை தொடர்ந்து எரிந்து கொண்டு இருக்க ஆண்டவர் சில ஜனங்களை உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கலாம். Are you depending on them? You need to carry your own wood. Don't wait until the rain stops. மழை நிற்கிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பெய்ந்துட்டு இருக்கிற மழை, அது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், ஃபைனான்ஷியல் பிரச்சனையாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், ஊழிய போராட்டங்களாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாங்க. Don't wait until the rain stops. Carry your wood to your altar. ஆமென் சொல்லுவோமா? ஸோ என் வாழ்க்கையில் என்னோட ஃபயர் தொடர்ந்து எரியணும்னா இந்த 3 காரியம் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து இருக்க வேண்டும். ஆமென். உன் வாழ்க்கையில் நீங்கள் இதெல்லாம் செட்டப் பண்ணீங்கன்னா, if you have set up this all in your personal life, the Holy Spirit will become the
fire. The Holy Spirit will send the fire and let the fire to remain. அந்த அனல் தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்க பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென் சொல்லுமா? ஆமென் சொல்லுமா? It's time to surrender, my dear brother and sister. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். I want to pray with you. I want you to surrender. I want to check yourself. I want to check yourself. உங்களை தவிர உங்களை யாரும் சரியா ஆராய்ந்து பார்த்துட முடியாது. கர்த்தர் விட்டுருவோம். பர்சனலாக ஒரு மனுஷன் எடுத்துக்கிட்டா உங்கள் மனைவி உங்கள் கணவர் கூட உங்களை பற்றி சரியாக தெரியாது. ஆனால் யூ யோர் செல்ஃப் கேன் செக் யோர் செல்ஃப். எங்கே லேக் ஆகுது, எது லேக் ஆகுது, எதை ஆரம்பிச்சிங்க இப்போ நீங்கள் விட்டுட்டீங்க. இட்ஸ் நாட் டூ லேட். God is encouraging you tonight to rebuild your altar. நீ அடிக்கடி நான் அனலாக இருக்க முடியலையே, இன்னைக்கு சண்டே ஆராதனைக்கு போனேன், ஓர்ஷிப்பில் கலந்துக்கிட்டேன், பயங்கர அனலாக இருந்துச்சு, ஆனால் திரும்பி வந்ததோடு அந்த வாரம் முழுவதும் எனக்கு திருப்பி அனல் இல்லாமல் போச்சேன். நான் திரும்பி எதில் விழுவக்கூடாதுன்னு நினச்சினோ திரும்பி அதில் விழுந்துட்டேன். நான் திரும்ப எதை செய்யக்கூடாதுன்னு நினச்சினோ திரும்ப நான் அதை செஞ்சுட்டேன். why I cannot keep on fire? ஏன் அந்த அனலை தொடர்ந்து கர்த்தர் மேல் அனலாக இருக்க முடியல? because you need an altar. Rebuild your altar. The Lord will help you. நீ பரிசுத்த ஆவியானவரோட உதவி இல்லாம உங்க ஆல்டரை பில்ட் பண்ண முடியாது. I want to encourage you now. We're going to pray. I want you to open your mouth and ask the Holy Spirit to help you to rebuild your broken altar. ஜெபம் பண்ணுமா? கண்களை மூடி உங்க கரத்தை தூக்கி ஸ்கிரீனுக்கு நேரா நீங்க கரத்தை நீட்டும்படி நான் சொல்லிக்கிறேன். I want you to agree with me in the prayer. Pray together with me. Say, Holy Spirit, help me to rebuild my altar. ஆவியானவரே, என் வாழ்க்கையில் என்னோட பலிப்பிடம் உடைந்து போய் கிடக்குது. ஆவியானவரே, நான் ஒவ்வொரு தடவையும் உங்களுக்காக அனலாய் நிற்கணும்னு நான் ஆசைப்படுறேன். உங்களுக்காக அனலாய் நான் எழும்பணும்னு ஆசைப்படுறேன். ஆனா முடியல. I cannot remain on fire. Help me, Holy Spirit. உடைந்து போன அந்த பலிபீடத்தை திரும்ப கட்ட எனக்கு உதவி செய்யும். ஒவ்வொரு நாளும் அந்த பலிபீடத்துக்கு விறகை கொண்டு போக, எண்ணெய் கொண்டு போக, நேரத்தை கொண்டு போக, தியாகத்தை கொண்டு போக எனக்கு உதவி செய்யும். அந்த தகன பலி மேல் அந்த பலிபீடத்தின் மேல் என்னோட தகன பலியை வைக்க உதவி செய்யுங்க. Help me, Holy Spirit, to put my sacrifice on the altar. To put myself, my flesh, my emotion, my attitude, my sin, my secret sin, my selfish sin to be put on the altar, Lord. Bring the fire and let it burn, Lord. அந்த ஆனல் தொடர்ந்து எரிய எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்க. Yes, Lord. Yes, Lord. I pray, Lord, touch each one of them. பிசாசானவன் உங்கள்கிட்ட ஒவ்வொரு தடவையும் you are unworthy to stand in front of God. You are unworthy to praise God. You are unworthy to be in the presence of the Lord. ஒவ்வொரு தடவையும் உங்களை போய் சொல்லிக்கிட்டே இருக்கும். The enemy always brings condemnation. Holy Spirit brings conviction. எப்பெல்லாம் பிசாசு உங்களை condemn பண்றானோ, change it to be conviction and come closer to God. Come closer to God. The Lord wants to restore you today. The Lord wants to restore your ministry. The Lord wants to restore your joy. The Lord wants to restore your happiness. கர்த்தர் உங்களோட ஊழியத்தை ரிஸ்டோர் பண்ண விரும்புகிறார். கர்த்தர் உங்களோட குடும்பத்தில் இருக்கிற சந்தோஷத்தை ரிஸ்டோர் பண்ண விரும்புகிறார். கர்த்தர் உங்களோட சமாதானத்தை, இழந்த சமாதானத்தை ரிஸ்டோர் பண்ண விரும்புகிறார். கர்த்தர் உங்களோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸை ரிஸ்டோர் பண்ண விரும்புகிறார்.
But are you able to rebuild the broken altar? நீங்க அந்த உடைந்து போன பலிபீடத்தை திரும்ப கட்ட ஆயத்தமா? ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் இன்னிலேந்து ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு நாளும் பலிபீடத்துக்கு நான் வருவேன். உம்மை நோக்கி பார்ப்பேன். உமக்காக நேரங்களை செலவழிப்பேன். உமக்காய் ஒரு நேரத்தை ஒதுக்குவேன். உம்மை துதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை இடத்துல ஜெபிப்பேன். My dear brother and sister, again I'm telling you, don't get satisfied by your growth in outer. You are not safe if your root is not growing. Check your root. Check your root, my dear brother and sister. ஆண்டவரே, என்னோட வேரானது வளர நான் செய்ய வேண்டிய காரியங்கள் ஆவிக்குரிய ரீதியில் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை கர்த்தர் மாற்றுவார். You cannot change your physical challenges through your physical battles. உன்னோட பிசிக்கல் சேலஞ்சை நீ பிசிக்கலா கண்ணுக்கு தெரிகிற போராட்டங்களை கண்ணுக்கு தெரிகிற மாதிரி யுத்தம் செய்து நீங்க தெளிக்க முடியாது. To win your physical challenges, you need to battle, you need to fight through spiritual. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட. ஆமென் சொல்லுமா? Lord, I pray, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க மாட்டார். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் God, you are speaking something. You are renewing something. You are restoring something. The same word, the same passage with a reminding, ஒரு நினைவு மூட்டுகிற காரியமாய் நீங்க பேசுகிறீர்கள். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி, ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும். கர்த்தரே, நான் ஒப்பு கொடுக்கிறேன். இவரோட வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் அடைய, ஒரு புதிதான காரியங்களை உணர இவர்கள் ஒப்பு கொடுத்து அவர்கள் வாழ்க்கையில் அந்த பலிபீடங்களை கட்டும் போது, அந்த வெறுகுகளை கொண்டு வைக்கும் போது, தகன பலிகளை அது மேலே வைக்கும் போது, அவர் வாழ்க்கையில் நீ ஒரு அனலை கொண்டு வந்து அந்த அனல் தொடர்ந்து எரிந்து கொண்டு இருக்கும் போது ஒரு மாற்றங்கள் காண போறதுக்காக நன்றி. I speak healing, Lord. I speak deliverance, Lord. I speak anointing upon their life. Yes, Jesus. Holy Spirit, take control of their life. Build their life. In Jesus' name I pray. Amen. 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 Praise the Lord. நான் விசுவாசிக்கிறேன் உங்களுக்கு யாவருக்கும் இந்த இன்னைக்குள்ள இந்த செய்தி ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறோம் நான் விசுவாசிக்கிறேன். இந்த மெசேஜ், இந்த பேசேஜை நீங்கள் ஏற்கனவே வாசிச்சிருக்கலாம், கேட்டிருக்கலாம். ஒரு ரிமைண்டர் போல ஆண்டவர் திருப்பி உங்களுக்கு ரிமைண்ட் பண்ண விரும்புகிறார். நான் நம்புகிறேன், நான் நினைக்கிறேன் நிறைய பேர் have been diverted, many have been distracted. பேசிக்லேருந்து we have been distracted. ஸோ சில காரியங்களை நம்ம சரி பண்ணாமல் நம்ம மற்ற காரியங்களை அப்படியே வளர்ந்து போகும்போது எனி டைம் அது விழுந்துடும். ஸோ you need to strengthen your foundation. உங்களோட ஃபவுண்டேஷன் பலமாக இருக்க வேண்டும். உங்களோட வளர்ச்சி பலமாக இருக்கும். கர்த்தருக்குள்ளே நீங்கள் உறுதியாக இருங்க. கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. உங்களோட வழிபடத்தை கட்ட நீங்கள் ஆரம்பிங்க. அதில் உங்களோட விறகுகளை, உங்களோட நேரங்களை நீங்கள் செலவு பண்ணுங்கள். உங்களோட மாமிசமான காரியங்களோட பலவீனங்களை அது மேலே வைக்கும் போது கர்த்தர் அனலை அனுப்பி அது தொடர்ந்து எரிய வைப்பார். ஆமென் சொல்லுமா? God bless you. Thank you for listening. I'm praising God for this wonderful time. Thank you again, Pastor Albert Ravi, for the time, for the invitation. God bless you.